வணக்கம், நான் உங்கள் மோகனா. 13/8/2025 புதன்கிழமை தினத்தந்தி. வாங்க செய்திக்குள்ளார போகலாம். நசரத்துப்பேட்டை, அந்த பூந்தமல்லி சைடு நசரத்துப்பேட்டை ஆகஸ்ட் 13. ஆமாம், நசரத்துப்பேட்டை ஆகஸ்ட் 13 பட்டப்பகலில் வீடு புகுந்து இளம் பெண்ணிடம் 11 பவன் நகை துணிகர கொள்ளை. நிர்வாண வீடியோ எடுத்து மிரட்டிய பட்டதாரி வாலிபர் கைது. இந்த மூந்திரம் பட்டதாரி. நசரத்பேட்டை ஆகஸ்ட் 13 பட்டப்பகலில் வீட்டில் தனியாக இருந்த இளம்பெண்ணை திருப்புலியை காட்டி மிரட்டி நிர்வாணப்படுத்தி 11 பவன் நகைகளை கொள்ளையடித்த பட்டதாரி வாலிபர் கைது செய்யப்பட்டார். திருவள்ளூர் மாவட்டம் நசரத்பேட்டை பகுதியை சேர்ந்தவர். 25 வயது இளம்பெண் நிர்வாணமான இவர் சம்பவத்து கன்று வீட்டில் தனியாக இருந்துள்ளார். அப்போது டிப்டாப் வாலிபர் ஒருவர் அந்த பெண்ணை வீட்டின் கதவை தட்டியுள்ளார். அந்த பெண் கதவை திறந்ததும் முகவரி கேட்பது போல் அந்த வாலிபர் பேச்சு கொடுத்துள்ளார். பின்னர் வீட்டில் யாரும் இல்லாததை நோட்டமிட்டு அங்கிருந்து புறப்பட்டார். சிறிது நேரத்தில் அவர் மீண்டும் வந்து வீட்டில் தனியாக இருந்த பெண்ணின் முகத்தில் திருப்புலியால் கிழித்து கொலை மிரட்டல் எடுத்து கைகளை கட்டி போட்டுள்ளார். பின்னர் அந்த ஆசாமி பெண்ணின் ஆடைகளை கலைத்து நிர்வாணப்படுத்தி பாலியல் வன்கொடுமை செய்ததும் அல்லாமல் அதை தனது செல்போனில் வீடியோவாக எடுத்துக்கொண்டார். தொடர்ந்து அந்த பெண்ணின் கையாலே வீட்டில் இருந்த 11 பவுன் நகைகளை மிரட்டி வாங்கி கொண்டு இது குறித்து புகார் அளித்ததால் நிர்வாண வீடியோக்களை சமூக வலைத்தளத்தில் வெளியிட்டு விடுவேன் என, அதாவது இந்த மாதிரி நீ சொன்னீன்னா உன்னுடைய வீடியோவை நான் வெளியிட்டுடுவேன் என்று மிரட்டி அங்கிருந்து தப்பிச் சென்றார். இது குறித்து அந்த பெண் நசரத்பேட்டை போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் இன்ஸ்பெக்டர் சாய் கணேஷ் தலைமையில் தனிப்படை போலீசார் அப்பகுதியில் இருந்து கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதில் இந்த கொடூர சம்பவத்தில் ஈடுபட்டது சென்னை தண்டையார்பேட்டையை சேர்ந்த அஜய்குமார், வயது 25 என்பது தெரிய வந்தது. அவர் கோயம்புத்தூரில் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் அங்கு சென்று தனிப்படை போலீசார் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் கைது செய்தனர். போலீசாரின் பிடியிலிருந்து தப்பிச் சென்ற போது தவறி விழுந்ததில் அஜய்குமாரின் கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. கைதான அஜய்குமார் குறித்து போலீசார் கூறுகையில், பட்டப்படிப்பு முடித்த அஜய்குமார் பல்வேறு தொழில்கள் செய்ததில் நஷ்டம் ஏற்பட்டு 9 லட்சம் வரை கடனாகியுள்ளது. அந்த கடனை அடைப்பதற்கு கடந்த சில மாதங்களாக அஜய்குமார் ஆட்கள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் உள்ள வீடுகளை நோட்டமிட்டுள்ளார். அதன்படி சம்பவத்தன்று தனது நண்பரிடம் வேலைக்கு நேர்முகவிற்கு செல்வதாக கூறி மோட்டார் சைக்கிளை வாங்கிவிட்டு நசரத்பேட்டைக்கு சென்றுள்ளார். பின்னர் மோட்டார் சைக்கிளை ஒரு பகுதி நிறுத்திவிட்டு பட்டப்பகலில் வீட்டில் தனியாக இருந்த பெண்ணை மிரட்டி நகைகளை கொள்ளையடித்துள்ளார் என தெரிவித்தார். அஜய்குமார் மீது பெண் வன்கொடுமை, கொலை மிரட்டல், திருட்டு, பாலியல் சீண்டல் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். வீட்டில் தனியாக இருந்த பெண்ணை நிர்வாணப்படுத்தி பட்டதாரி வாலிபர் துணிகர கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகிறது. மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மோகனா. நன்றி, வணக்கம்.